கையில அள்ளி தின்னாத்தா கண்ணு கூசுதான். என்னடி இந்த அக்கா பூக்கடை கறக்கான்னு நினைச்சேன். சும்மா உட்காந்துருக்கு. கொஞ்சம் கூட லவ் பண்ண விட மாட்டான் இல்லையா? அவனே தான் எங்க 2 பேர்த்தையும் லவ் பண்ணணுங்க. ஸோ வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகி கொண்டே இருக்கின்றது. ரியாக்ஷன் பாரு. Hi guys, welcome back our channel. நான் தான் உங்கள் லைன் கிங் பத்ராஜ் அண்ட் உங்கள் யாரு உங்கள் திவ்யா. ஒரு சீரியஸாக ஆமாம் ரொம்ப சீரியஸாக காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு அமாவாசை. ஆமாம் இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால திவ்யா வந்து வீட்டில் சாம்பார் செஞ்சு அண்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க திவ்யா? வாழைக்காய் பொரியல் செஞ்சு அதாவது முன்னோர்களுக்கு அமாவாசைக்கு நாங்கள் 2 பேருமே 3 பேருமே நானும் தம்பி அருண் 3 பேருமே வந்து விரதம் இருப்போம். விரதம் வந்து முன்னோர்களை வந்து வழிபட்டு அவங்களுக்கு இந்த சாப்பாடு இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வேறு எங்கள் ஆத்தா வேறு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க இப்போ விளாக்குள்ளே போயிடலாமா? வாங்க விளாக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இன்னைக்கு விரதம்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாம்பார்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கூட்டு வேறு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து வாழைக்காய் வேறையா வாழைக்காவும் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் ரெடியாக இருக்குது. நாளத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கா. இதெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் போகிறோம். ஸோ வந்து வ்ளாகை ஸ்கிப் பண்ண பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் ஆத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இதெல்லாம் என்னென்ன எங்கெங்கெல்லாம் போகிறோம் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த ப்ளாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்கான். ஏன் சாமி மணி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி இந்த வாழைக்காய் என்னத்தையும் பண்ணி வச்சுருக்கா. பொரியல் ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து ஒரு பக்கம் சாம்பார் ரெடி. என்ன பண்ணி இது என்னடி கொண்ட? ஏய் என்ன இது கொண்ட? கோவா கொண்டையா? தலை குளிச்சு இப்படி ஒரு கொண்டையை போட்டு கிடக்கா. எங்கள் ஆத்தா என்னமோ செஞ்சுட்டு இருக்கு. என்ன செய்யற? ஏத்தா குளிக்க போறியா? போ போ குளிச்சுட்டு. நான் தண்ணி நம்பிதான் வச்சிருக்கேன். ஓகே இந்த வர்றேன் இருங்க மக்களை. தண்ணி தூக்கிட்டு வரேன். ஆத்தா ட்ரெஸ்லாம் எடுத்து வை குளிக்கிறதுக்கு என்ன. ஸோ வாழைக்காய் பொரியல் ரெடியாகி கொண்டே இருக்கின்றது. இல்லையா அடுத்து என்ன பண்ண போகிறேன்? சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி தான் கிச்சன் இப்படி வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் கிச்சன் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுட்டு இங்கே நல்லா இருக்குது. ஓகே நான் போய் அதுக்குள்ளே சாமி ஜாமான்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. சைனீஸ் ஃபுட்டு மாதிரி செய்யுது. என்ன கதை? சைனீஸ் ஆகிட்டியோ? பார்த்து பார்த்து. சைனீஸ் ஃபுட்டு உங்கள் பேர் ஆவி பறக்குது. ஆவி பறக்கும் சமையலற. அப்படி மேகலை மேகலை மணிமேகலை திரும்பி பாரு மணிமேகலை. அடியா யாருக்கு அடிச்சு நான் பிரிச்சு போடுவேன். பார்த்து என்ன நம்ம பூக்கி அடிச்சிடுறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கு? அவ்வளோதான் பார்த்துக்கோ. தூக்கி அடிச்சு போட்டுவேன். லியோ வேற லியோ தூக்கி அடிச்சிருவேன். லியோ ஒன்று என்ன தூக்கி அடிச்சு போட்டுவேன். குளிக்கிறதுக்கு எங்கள் ஆத்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. செய்ய அப்பளம் பொறிச்சு கொண்டிருக்கின்றார்கள். சீக்கிரமா ஆல்ரெடி சாமி
சாப்பாடு சாம்பார்லாம் ரெடியாக இருக்கு. என்ன திவ்யா? சக்க சக் ஜிங் ஜிங் சிக் சிக் ஜிங் ஜிங் சிக் சிக். இது பாரு கருக போகுது. என்னன்னு பாரு. ஸ்லோவில் தான் இருக்கா? சரி சரி சரி. நான் போய் சாமி ஜாமானை வந்து சாமி ஜாமானை போய் க்ளீன் வரலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்கு. எல்லாம் ரெடியாக இருக்கு. இலையும் போட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். தாத்தாவை பாருங்க. ஏய் என்ன பண்ற? ஸோ அடுப்பு எரிச்சிட்டு இருக்காங்க, அதாவது சாம்பார் அன்னைக்கு. ஸோ நான் போய் சாமிக்கு இதில் ரெடி பண்ணி இலையெல்லாம் போடுறேன். சாப்பிட போறோம். ஃபைனலாக திவ்யா வச்ச சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெளியில் கிளம்பலான்னு இருக்கோம்.
எங்கே கிளம்புறோன்னு யாராவது கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்படி கெஸ் பண்ணிங்கன்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு. திவ்யா வந்து எனக்காக நிறைய சமைக்க ட்ரை பண்ணி நிறைய பாஸ் பண்ணேன். கொஞ்சம் ஒரு லவ்வாக பேச விட மாட்டேன் எங்களை. இப்போ தான் வந்து ஏதாவது உங்கள் அம்மாவை புகழ்கிறேன், அது உனக்கு பொருட்கள் அப்படி தானே இல்லையோ, கொஞ்சம் கூட லவ் பண்ண விட மாட்டான் இல்லையோ. அவனே தான் எங்கள் 2 பேர்த்தையும் லவ் பண்ணணுங்கிறான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணக்கூடாதுங்கிறான். அடம் பிடிக்கிறான், அடம் பிடிக்கிறான். அப்படித்தானா அவன் சொல்கிறான். அப்படித்தானே. ஸோ வந்து ஃபைனலாக எங்கள் ஆத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டு பி ஹானஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தெரியாமா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் ஆகும். சரி லவ் பண்ணல, எங்கள் ஆத்தா பற்றி தான் பேசுகிறேன் இல்லையோ. வந்து எங்கள் ஆத்தா இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க, படம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தியா 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 தெரியுதா? ஆமாம் அப்படியா? நான் சொன்னேன்ல, நான் லவ் பண்ணக்கூடாது, இவர் மட்டும்தான் பண்ணணும். அது வந்து நான் ஏதோ பேச வந்தேன் திவ்யாவை பற்றி லவ்வா, அதுக்கு எடுத்து விட்டேன் நல்லபடியாக. சோழி முடிஞ்சிருச்சா? சரி விடு. சரி ஓகே, அடுத்து நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க போகலாம். கொஞ்ச நேரம் ஆத்தா கூட போய் டிவியை பார்த்துட்டு அப்புறமா கிளம்பலாம். இங்கே என்ன நடக்குது? இப்படித்தான் என்ன வெறுப்பேற்றுறான். எனக்கு ஒரு நக்கு. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறோம். சொல்கிறோம். ஆத்தா ஆத்தா கிளம்பிட்டாங்க. அப்படின்னு என்ன எப்போ பாரு மஞ்சள் கலர் புடவையில இருக்கா? ஊர்லேருந்து வரும்போது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். கலர் புடவை எடுத்து 2 இது வச்சிருந்தது தூக்கி போட்டாவ. யார் அகலியாவா? ஓடி இருக்கா பாரு, நிறைய அம்மாவா? நிறைய எண்ணத்துக்கு எடுத்துருவேன். ஒரே மஞ்சள் கலர் புடவையாக கொடுத்து விட்ருக்காங்க அவனுக்கு. சித்திகிட்ட பேசு, கவிதா மாட்ட பேசு. இதில் இருக்கு பாரு, பேசு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. காதலர் தின நல்வாழ்த்துக்கள். லவ்வர்ஸ் டே வர வரப்போகுது. சொல்லு சொல்லுத்தா கவிதா. கவிதா சொல்லு. கவிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்னு கேளு. நல்லா இருக்கியா? பிள்ளைய நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நான் இதை சரண்யாவுக்கு அனுப்பிச்சு விட்றேன் இந்த விளாகை, சரியா? பாப்பா பார்த்துட்டு இந்த விளாகில் கமெண்ட் பண்ணுவான். சரி கிளம்பிட்டோம், எங்கே போகிறோன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். என்னது குளம் பாரு, நல்லா பெரிய குளம். பெரிய குளமா இருக்கா? எட்டி பாருவா. பாரு மாமாங்கிற குளம் இப்படித்தான் இருக்கும் கும்பாணத்துல. இதில் மீனுக்கு தெரியும்தா. நல்லதான் அதுதான். இது வரதான் இருக்கும் மாமாங்க குளம். மாமாங்க குளமா? இதில் கும்பாணத்துல எங்க கூட்டிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி சொல்றியே. என்ன கதை உன் கதை? ஒரு கட்ட சவரி இடிஞ்சு விழுந்து எல்லாம் குளத்துக்குள்ள விழுந்து செத்துட்டாங்க. 500-600 பேர். கோயிலுக்கு வந்து அதே ஒரு கெட்ட பேர் ஆகிட்டு. ஜெயலலிதா இருக்கும்போது தான் நினைக்கிறேன். ஜெயலலிதா உன் தங்கச்சி மாதிரி நீ வாட்டுக்கு சொல்லிட்டு வரிய. என்ன கதை? எல்லாருக்குமே பணம் கொடுத்துருச்சு. பணம் கொடுத்துருச்சா? வாவ் சூப்பரா இருக்கு பாரு பேக்ரவுண்ட்ல. வாவ் கண்ணு கூசுதா? என்னடி இந்த அக்கா பூக்கடை கறக்கான்னு நினைச்சேன். சும்மா உட்காந்துருக்கு. கீரையும் தவிடுமா? அது சாப்பிட்டுருமா? அது அப்படியே கொடுத்தா இது பத்தாது. அதுக்கு நீ எவ்வளவு கொடுத்தாலும் அது சாப்பிடும். கீரை கையில வாங்கடா. கீரை கையில கொடுத்துரு, தவிட்டா பார்த்துக்கிட்டு அந்த அந்த மாதிரி. குட்டி மாட்டுக்கு வை. குட்டி மாட்டு எப்படி கேப்பில் சொல்லுங்க. குட்டி இங்கிட்டு போகலான்டா. டே இங்கிட்டு போகலான்டா. அங்கிட்டு பாதை இருக்கு போ.
ஆ சரி சரி ரைட் சூப்பர். ஏய் பாதி பாதியாக குடிங்க கொண்டா அந்த இதை குண்டான பாதி பாதியாக குடி. ஹெல்ப் பண்ணலாம்ல. எப்படி தானோ இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். பொறுமையை கடைபிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடுமா கையில் வேஸ்ட் ஆகும். அது பிஸியாக இருக்கே. ஐயோ பிஸியா இருக்கு. அருண் பயப்படுறான். பிஸியா இல்லை, அது பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. அங்க இன்னும் கண்ணிட்டிங்க சாப்பிடாது. பால் குடிக்கிற வயசு தானே. எங்க தொட்டிலே நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க? இந்த இருக்கு பாரு, தொட்டில போடு. தண்ணி கடை போறேன். கோழி எப்பா நான் திறப்பாங்க? நான் 5 மணிக்கு. அது சரி. கோயில் பேரை படிச்சிருக்கிய என்ன கதை? ஏன்தா திருவேங்கட பெருமாள். ஓகே, இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நடை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திறந்து விடுவார்கள். திறந்ததுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். நம்ம கேங்க பாரு உட்காந்துருக்கீங்க. ஏதா ஆலமரத்தை பாரு. அடாடாடாடாடாடாடா. ஆக்சுவலாக நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன். எங்கள் ஆத்தாவுக்காக வந்தேன் இங்கே இந்த கோயிலுக்கு. இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால அடையாறு ஆலமரம் மாதிரி இருக்கு. அடையாறு ஆலமரம் மாதிரி இருக்கு. அடையாறு ஆலமரமா? என்ன புதுசாக சொல்கிற? புதுசு புதுசா எல்லாம் ஐயர் வந்துட்டாரு. அதான் அவரோட வண்டி. சரி இப்போ போயிட்டு இங்கே போய் சாமி கும்பிட வேண்டியதான். என்னத்தான் போமா? போவோம். வாங்கப்பா. என்ன இன்னும் திறக்கலையா? திறந்துக்கிட்டு இருக்காரு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதான் ஓரமா வா, காரு வருது. ஏதா பெருமாளை பாத்தியா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரா? கும்பிட்டியா? சொல்லுல கும்பிட்டாச்சு ஒரு வழியா. சரி, அப்படியே சாமியை கும்பிட்டு கிளம்புறோம். அடுத்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னதா எது கேட்டாலும் நான் அதை ஏதாவது பேசு. டீ போடுவோமா? கருப்பட்டி காப்பியில் போயிட்டு டீ போடுவோமா? போடலான்ற. சரி, ஆத்தா விருப்பப்படுதாருன்னு ஆத்தாவின் விருப்பத்துக்கு மாறாக அங்கிற வெள்ளியில அது கார்ல வெள்ளி கருப்பட்டி காப்பியில் வந்து ஆத்தா நேற்றும் கான் தான் தெளிச்சு இன்னைக்கும் கான் தான் திங்குது. அந்த மாதிரி ஏதோ கீழே வச்சு சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்தா கூட சாப்பிடலாம். என்ன நடந்துருக்கு? ஹலோ, எல்லாரும் பிஸியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு லைனுக்கு வரேன். ஆத்த சாப்பிட்றது ஸ்கூல்ல கையில் அள்ளி தின்னா என்னத்தா? எங்கடா இந்த இதில் வரலன்னு இப்படி வேற ஆட்டுதுடா. ஏதா கவிதாம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புற? கவிதாம்மா கவிதாம்மான்னு நினைச்சிட்டு இருக்காது. கவிதாம்மா ஸ்கூல்ல எடுக்கிறது. அதெல்லாம் எடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு கொட்டுற கீழே? அப்புறம் இந்த ரெண்டு தான் வரணும் அந்த ஸ்கூல்ல. ஏய் மெண்டல், இப்படி தாண்டி வச்சுக்கணும். அதான் புடி திருப்பி வச்சிருக்க. இங்கே வரை எனக்கு அப்படிதான் இருக்கு.
எங்கள் ஆத்தாவுக்கு ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கீழே பார்த்து வா. யாருக்கிட்ட காட்டுறேன்னா கவிதாட்ட காட்டிட்டு இருக்கேன். ஆமா கவிதாட்ட யாருக்கிட்ட தான் காட்டுறேன். ஏறி போறத தத்தி தத்தி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. நாடகம் பார்க்கறது பாருங்க எங்க ஆத்தா படுத்துக்கிட்டு. லியோ என்ன செய்யற ஆத்தா கூட? என்ன பண்ற? பக்கடா கேக்குதா? அது சரி. ஏய் ஆத்தாவை கரெக்ட் பண்ணி பக்கடா வாங்கிட்டு இருக்க. கேக்குறான் பருத்தா அவன், நீ கொடுத்து பழகிட்டேங்கிறேன். ஐயோ ஆத்தாவை கரெக்ட் பண்ணிட்டான். சரி பாரு ப்ளே பண்ணுறேன். எடுத்ததெல்லாம் வரும் பாரு. ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக நாங்கள் பீச்சுக்கு போனப்போ vlog எடுத்தோம். அது வந்து யார்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த vlog ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள் அந்த vlog-ஐயே டிவியில் போட்டு காமிக்கிறேன். எங்கள் ஆத்தா பார்த்துட்ருக்கிறத பாருங்கள். எப்படி பார்த்துட்ருக்கு பாருங்கள் கத்தாளமா. ஓ இதுக்குத்தானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குது பாருங்கள். நேற்று நாங்கள் எடுத்த vlog பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னத்தா நீ தெரியலையா? அங்கே எப்படி தெரியல பாரு. நீனு ரியாக்ஷன் பாரு. கலைஞர் ஐயா கூட போய் பக்கத்தில் நிற்கிறிய என்ன கதை? ஏய் கிளவி ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் கிளவி? எப்படி பார்க்குது? எந்த ஆர்வமா பார்த்துட்டு இருக்க? ஏய் என்ன பண்றது? கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஊரே நல்லா வெளிச்சம் போட்டு கொண்டே இருக்காங்க. டிவியில் பார்க்குது பாருங்க, எப்படி பார்க்குது பாருங்க எங்கள் ஆத்தா. ஃபைனலாக சாப்பிட போகிறோம் எல்லாரும். எந்திரி சாப்பிடு எந்திரி. என்னது சாப்பாடு இந்த மாதிரி அருண் சாப்பிட்றான், நீங்களும் சாப்பிடு. இல்லையாம்மா நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். ஏன் டிவி எதுவும் பார்க்கலையாத்தா? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி அங்கே சாப்பிட்டதே வயிறு தொம்முன்னு இருக்குது. அதனால் நான் சாப்பிடல. எனக்கு அந்த கருப்பட்டி கடையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இருக்குது வயிறு, பிளராக இருக்கும். ஸோ அதனால் நான் சாப்பிடல, அவங்க யாரும் சாப்பிட்றாங்க. அத்தா எடுத்துட்டு போத்தா, ஊருக்கு எடுத்துட்டு போ. ஊருக்கு எடுத்துட்டு போத்தா, பெட்டை எடுத்துட்டு போத்தா. ஏய் ஆத்தா எடுக்கிறதுக்கு ஆத்தா போய் கடிடா, எதுக்கு அம்மாவை கடிக்கிற? டேய் விட்டு போயிடுச்சு. இந்த அங்கே கொடுத்தா, இந்த கொண்டா, நான் பெட்டு எடுத்துட்டு போறேன். இங்கே இருந்து பெட்டு இருந்தா இல்லையா? இருந்தா பெட்டு. அது வந்து ஒரு முடிவோட தான் இருக்கு. படு, பெட்டு போட்டாச்சு. ஏய் பெட்டு போட்டாச்சு, போய் படுப்போ. போட குச்சி அடிப்பேன். ரொம்ப அமக்காலம். டெய்லியும் குளிக்க வச்சாலும் இப்படி வந்து இந்த சிமெண்ட் தரையில பிறண்டு இப்படி ஆயிடுது.
ஏய் இங்கே பாரு. ஏய் இங்கே பாரு. ஏய் இங்கே பாரு லியோ. லியோ இங்கே பாரு. பெட்டை கூட்டணும் பெட்டில் படுத்துக்கிச்சு பாரு. அது அவனுக்கு இல்ல அந்த பெட்டு. இப்போ எதுக்கு நீ யாரோ போய் உட்காந்துருக்க? வெளில வா போ பெட்டு கை. இந்த திவ்யா இதை பிடிச்சு பாரு. அதான் நீ பெட்டை தூக்கிட்டு போய்த்த நாளைக்கு. ஊருக்கு போகும்போது பெட்டை எடுத்துட்டு போயிரு. லியோட பெட்டெல்லாம் வேண்டாம். நீ போய் அங்க சூசிக்கு கொடுத்துரு. சூசிக்கிட்டு கொடுத்துரு. பெட்டு வேண்டாம். டாட்டா சொல்லு. சொல்லு. யாரு சொல்லு நீ. ஹாய் டாட்டா. நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லு. நாளைக்கு சந்திக்கலான்னு சொல்லு. சரி நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ திவ்யா படுத்துட்டாங்க. இங்கே போய் எவ்வளோ அமக்கலாம் பாரு திவ்யா. என்ன திவ்யா? ஸோ வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டாட்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் திவ்யாமா ஒரு ஐடியாவே வருது. ஸோ என்ன விஷயம்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு இந்த vlog இப்போவே நான் சொல்லிடுறேன். எதுக்கு வந்து மறைச்சிக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்டு இப்போவே சொல்லிடலாமா? என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, இனிமே அதுக்கு ஏன்டா எந்திரிச்சு படுத்துங்கிறியா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் தான் எந்திரிச்சு படுத்தேன். இனிமே டெய்லி அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த vlog எல்லாமே வரப்போகுது. அன்னன்னைக்கு அப்பப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி எப்படி இந்த vlog-ஐ வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுவோம், நாளைக்கு இருக்கிறது நாளான்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் டெய்லி vlog தான். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய்.